திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தான நிலையில் காங்கிரசுக்கு 28 சட்டமன்ற தொகுதியில் ஒரு மாநிலங்களவை இடத்தை திமுக ஒதுக்கியுள்ளது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கக்கூடிய சூழ்நிலையில் கூட்டணி கட்சிகளிடையே தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் திமுக தீவிரம் காட்டி வருகிறது. அந்த வகையில் காங்கிரஸ் கட்சியில் சில தலைவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று முழக்கம் எழுப்பி வந்ததால் தொகுதி பங்கீட்டில் இழுபறி நீடித்தது. இந்த விவகாரத்தில் காங்கிரஸ் தேசிய தலைமை தலையிட்டு முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரத்தை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அனுப்பியது. இந்நிலையில் நீண்ட இழுபறிக்கு பிறகு திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு ஒப்பந்தம் கையெழுத்தானது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற நிகழ்வில் திமுக தரப்பில் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் தொகுதி பங்கீட்டு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். அதேபோல காங்கிரஸ் தரப்பில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார். அதன்படி வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு 28 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை இடத்தை திமுக ஒதுக்கியுள்ளது. இதையடுத்து அண்ணா அறிவாலயத்தை விட்டு வெளியே வந்த முதலமைச்சர் மு. ஸ்டாலின் தொகுதி பங்கீடு முடிந்ததாக சைகை மூலமாக தெரிவித்துச் சென்றார். உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்குவதாக திமுக உறுதியளித்திருப்பதாக தமிழக காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிறிஸ் ஓடங்கர் தெரிவித்துள்ளார். திமுகவுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தைக்கு பின் நியூஸ் 18ற்கு பேட்டியளித்தவர் காங்கிரஸ் தரப்பில் 41 சட்டமன்ற தொகுதிகள் கேட்கப்பட்ட நிலையில் 28 சட்டமன்ற தொகுதிகள் மற்றும் ஒரு மாநிலங்களவை சீட் மட்டும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக கூறினார். இதனால் தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை நிறைவாக இல்லை என்றும் தெரிவித்தார். எனினும் உள்ளாட்சி தேர்தலில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்குவதாக திமுக உறுதியளித்திருப்பதாகவும் கிறிஸ் ஓடங்கர் தெரிவித்தார். The demand for a cadres participation into power sharing at a local body has been seriously considered and accepted at the DMK leadership level. That is the satisfaction that we are involving our cadre into the governance. சட்டமன்ற தேர்தல் பரப்புரைக்காக ராகுல் காந்தி, பிரியங்கா உள்ளிட்ட தலைவர்கள் வருகை தர உள்ளதாக கூறிய கிறிஸ் ஓடங்கர் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான கூட்டணி தொடர்பாக இன்று பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளதாகவும் தெரிவித்தார். தன்னை எதிர்ப்பதில் திமுக மற்றும் அதிமுக இடையே மறைமுக டீலிங் இருப்பதாக தாவேக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் நடைபெற்ற நிர்வாகிகள் சந்திப்பு மற்றும் பரப்புரை கூட்டத்தில் கலந்து கொண்ட தாவேக தலைவர் விஜய் வழக்கத்திற்கு மாறாக தோளில் பச்சை துண்டு அணிந்திருந்தார். கூட்டத்தில் பேசிய அவர் அடுத்த ஜென்மத்தில் விவசாய குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என விருப்பம் தெரிவித்தார். எனக்கு இந்த அடுத்த ஜென்மம் மறுபிறவியை பற்றியெல்லாம் எனக்கு தெரியாது. அது உண்மை அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் நான் ஒரு விவசாயி குடும்பத்தில் பிறக்கணும்னு ஆசைப்படுறேன். தன்னை எதிர்ப்பதில் திமுக அதிமுக மறைமுக டீலிங் வைத்திருப்பதாக இரு கட்சிகளின் பெயரையும் குறிப்பிடாமல் விஜய் சாடினார். நாம வெளியே அடிச்சுக்கிற மாதிரி அடிச்சுக்கிட்டாலும் உள்ள நம்மளுடைய டீலிங் பக்காவா இருக்கணும். மக்களோட ஃபீலிங்ஸை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை, நமக்கு டீலிங் தான் முக்கியம். அதனால நீ என்ன பண்ற, எஸ்ஓபின்னு போட்டு ஒரு பக்கம் அவனை தடுத்துரு, இன்னொரு பக்கம் அவன் மேல பழி போட்டு நானும் தடுத்துடுறேன். திமுகவும் அதிமுகவும் கடந்த 50 ஆண்டுகளாக தமிழ்நாட்டை மாறி மாறி கொள்ளையடிப்பதாகவும் விஜய் குற்றம் சாட்டினார். கரூர் விவகாரம் முதல் ஜனநாயகன் படம் வரை தன் மீது பழி போடப்படுவதாக தாவேக தலைவர் விஜய் குற்றம் சாட்டியுள்ளார். செங்கிப்பட்டியில் நடைபெற்ற நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய அவர் தாவேக ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டில் உரத்தட்டுப்பாடு இருக்காது என வாக்குறுதி அளித்தார். நம்ம டிவிக்கு ஆட்சி வந்ததும் உரத்தட்டுப்பாடு இல்லாம பார்த்துக்குவோம். 5 ஏக்கர் வரை நிலமுள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர் கடன் முழுமையாக ரத்து செய்வதற்கும் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகள் வேளாண் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய பயிர்க்கடன் 50% வரை ரத்து செய்வதற்கான சாத்திய கூறுகளை ஆராய்ந்து உறுதியாக நடவடிக்கை எடுப்போம். ஜனநாயகன் படத்திற்கு பட்டும் படாமல் குரல் கொடுத்த தமிழக முதலமைச்சருக்கு நன்றி என்றும் அவர் கூறினார். மேல பழி போட்டு கரூர்ல ஆரம்பிச்சு நம்ம ஜனநாயகன் படம் ரிலீஸ் வரைக்கும், ஆனா அந்த ரிலீஸ் பிரச்சனையில நிறைய பேர் குரல் கொடுத்தாங்க. முக்கியமா நம்மளுடைய முதல்வர் அவர்கள் கூட பூசி முழுகி பட்டும் படாம குரல் கொடுத்தாங்க. பட் வாட் எவர் இட் இஸ், குரல் கொடுத்த அவங்களுக்கும் மற்றவங்க எல்லாருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை தெரிவிச்சு. 2026 தேர்தலில் திமுகவை வீழ்த்த அதிமுகவால் முடியாது, தாவேகவால் மட்டுமே முடியும் எனவும் விஜய் கூறினார். தாவேகா தலைவர் விஜயை காணும் ஆர்வத்தில் தடுப்புகளை முட்டித்தள்ளி மக்கள் முண்டியடித்த காட்சிகள் தான் இவை. தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டியில் தாவேகா தலைவர் விஜயை காணும் ஆர்வத்தில் திரண்ட மக்கள் காவல்துறையின் தடுப்புகளை தள்ளிவிட்டு ஓடினர். இதில் ஏற்பட்ட நெரிசலில் சிலர் கீழே விழுந்து காயமடைந்தனர்.
முன்னதாக செங்கிப்பட்டிக்கு அருகே விஜயின் காரை பின்தொடர்ந்து சென்ற கீழக்கல்கொண்டார் கோட்டையைச் சேர்ந்த விக்னேஷ், ஹிலால் ஆகிய இரு மாணவர்களின் வாகனம் விபத்திற்குள்ளானது. இதில் தலையில் பலத்த காயமடைந்த விக்னேஷ் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கல்லூரி செல்வதாக கூறிவிட்டு சென்ற மகன் விபத்தில் சிக்கியிருப்பதாக விக்னேஷின் தந்தை பாண்டியன் தெரிவித்தார். இவனுக்கு பிரெயினில் அடிபட்டிருக்கு. இன்னும் ஒன்றும் முடிவு சொல்லலை சார். 48 மணி நேரம் ஆகுன்றாங்க. நான் பண்ணுறேன்னே புரியல. அதேபோல் கூட்டம் முண்டியடித்து செல்லும் வழியில் வல்லம் பிரிவு சாலையில் 2 இருசக்கர வாகனங்கள் மோதிக்கொண்டதில் பெண் உட்பட 3 படுகாயமடைந்தனர். தங்கம் வாங்குவோர் இன்று சற்று நிம்மதியடைந்துள்ளனர். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 2120 ரூபாய் குறைந்துள்ளது. சர்வதேச பொருளாதார நிலை, பணவீக்கம் உள்ளிட்ட காரணங்களால் கடந்த ஜனவரி மாதம் முதல் ஜெட் வேகத்தில் தங்கம், வெள்ளி விலை உயர்ந்து வந்தது. அதன் உச்சமாக கடந்த ஜனவரி 29ஆம் தேதி வரலாறு காணாத வகையில் ஒரு சவரன் தங்கம் விலை 1,34,400 ரூபாயை தொட்டது. அதன் பிறகு ஏற்ற இறக்கத்துடன் இருந்து வந்த தங்கத்தின் விலை கடந்த சில நாட்களாக தொடர்ந்து சரிவை சந்தித்து வருகிறது. அந்த வகையில் கடந்த 1ஆம் தேதி 1 கிராம் 15,775 ரூபாயாக இருந்த நிலையில் 3 நாட்களில் கிராமுக்கு 575 ரூபாயும் சவரனுக்கு 4,600 ரூபாயும் குறைந்துள்ளது. செவ்வாய்க்கிழமையன்று 1 கிராம் 15,465 ரூபாயாக இருந்த தங்கத்தின் விலை 265 ரூபாய் குறைந்து 15,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சவரனுக்கு 2,120 ரூபாய் குறைந்து 1,21,600 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. வெள்ளி விலை ஒரே நாளில் கிராமுக்கு 20 ரூபாய் குறைந்து 295 ரூபாய்க்கும், கிலோவுக்கு 20,000 ரூபாய் குறைந்து 2,95,000 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை 3 நாட்களில் கிராமுக்கு 30 ரூபாய் குறைந்துள்ளது. கோவையில் கோணியம்மன் கோயில் தேரோட்ட விழாவில் பக்தர்கள் அலைக்கடலென திரண்ட காட்சிகள் தான் இவை. கோவையின் காவல் தெய்வமாக விளங்கி வரும் கோணியம்மன் கோயில் திருவிழா கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கிய நிலையில் விழாவின் சிகர நிகழ்வான தேரோட்டம் விமர்சையாக நடைபெற்றது. ராஜவீதி தேர்நிலை திடலிலிருந்து தேரோட்டம் தொடங்கிய நிலையில் திரளான மக்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர். பக்தர்கள் வேண்டிக் கொண்ட நிலையில் பக்தர்களுக்கு இஸ்லாமியர்கள் தண்ணீர் பாட்டில்கள் வழங்கினர். பாருங்க, நல்லபடியாக சாமி கும்பிட்டு போங்க, எல்லாமே நல்லபடியாக நடக்குங்க. நாங்கள் விழுப்புரம் போவோம். ஆனால் விழுப்புரத்தில் நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் என்ஜாய் பண்ண முடியாது. அங்கே நாங்கள் போய் தாலி கட்டி தாலி இருக்கிறதுனால இங்கே நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணுவோம். எல்லாரும் வருவாங்க. இந்த கோயில் சக்தி வாய்ந்த கோயில். மக்கள் வெள்ளத்திற்கு மத்தியில் ஒப்பனக்கார வீதி பிரகாசம் வழியாக மீண்டும் நிலைத்திடலை தேர் சென்றடைந்த நிலையில் கோவை மட்டுமின்றி அண்டை மாவட்டங்களை சேர்ந்த திரளான மக்கள் சாமி தரிசனம் செய்தனர். தமிழ்நாடு அரசின் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு தொடர்பாக 3 வாரங்களில் தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களுக்கு கடைசி மாத ஊதியத்தில் 50% ஓய்வூதியமாக வழங்கும் வகையில் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை தமிழ்நாடு அரசு அறிமுகம் செய்து அரசாணை வெளியிட்டது. இதனை எதிர்த்து விருப்ப ஓய்வு பெற்ற அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர் ரேணுகா தேவி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். அதில் புதிய உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் 2026ஆம் ஆண்டு ஜனவரி முதல் அமலுக்கு வரும் என்று அறிவித்துள்ளதால் 2025ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்கு முன்பு ஓய்வு பெற்றவர்கள் ஓய்வூதிய பலன்களை பெற முடியாமல் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் மாதாந்திர ஓய்வூதியமாக 8,430 ரூபாயுடன் அகவிலைப்படியும் சேர்த்து ஓய்வூதியம் வழங்கும்படி இடைக்கால உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி PT ஆஷா இந்த மனு மீது வரும் 26ஆம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தார். முக்கியமான மாவட்ட செய்திகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். திருப்பூர் மாவட்டம் உடுமலை மூணாறு சாலையில் யானை நடமாட்டம் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் மிகுந்த கவனத்துடன் செல்ல வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மூணாறு சாலையில் ஒற்றை யானை உயரமாக நடந்து வந்ததை அந்த வழியாக சென்ற மக்கள் வீடியோ பதிவு செய்து வெளியிட்டுள்ளனர். இந்நிலையில் மூணாறு சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகள் கவனத்துடன் இருக்க வேண்டும் என்றும் வன விலங்குகளை கண்டால் புகைப்படம், வீடியோ எடுக்க முயற்சிக்க கூடாது என்றும் வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்.
ஹோலி பண்டிகையொட்டி திருப்பூர் மாவட்டம் அவிநாசி சாலை உள்ளிட்ட பகுதிகளில் பெண்கள், குழந்தைகள் என பலரும் வண்ணப்பொடிகளை பூசியும் தண்ணீர் பீச்சி அடித்தும் மகிழ்ந்தனர். சேலம், நாராயண நகர், தேவேந்திரபுரம் மற்றும் செவ்வாய்ப்பேட்டை பகுதிகளில் வசிக்கும் வட மாநிலத்தவர் ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். கோவையின் காவல் தெய்வமாக கருதப்படக்கூடிய கோணியம்மன் கோவிலில் தேரோட்ட விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடந்த 24ஆம் தேதி கொடியேற்றம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் கோணியம்மனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு பூஜைகள் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து நடைபெற்ற முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டத்தில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். இந்த விழாவின் போது ஒப்பனக்காரர் வீதி வழியாக தீச்சட்டி எடுத்து வந்த பக்தர்களுக்கு அத்தர் ஜமாத் பள்ளிவாசலை சேர்ந்த இஸ்லாமியர்கள் தண்ணீர் கொடுத்து உபசரித்தனர். கடந்த 2 ஆண்டுகளை காட்டிலும் இந்த ஆண்டு கோடை வெயிலின் தாக்கம் மிக தீவிரமாக இருக்கும் என மத்திய புவி அறிவியல் அமைச்சக செயலாளர் ரவிச்சந்திரன் தெரிவித்துள்ளார். சிவகாசியில் நடைபெற்ற கல்லூரி விழாவிற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பொதுமக்கள் முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அதிகமாக இருக்கும், போன வருஷத்தை காட்டும், அதுக்கு முந்தின வருஷத்தை காட்டும் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த வருஷம் சம்மரில் வெப்பநிலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எல்லாம் ஆல் ஓவர் இந்தியா, எஸ்பெஷலி தமிழ்நாடு. தஞ்சாவூரில் கோடை வெப்பத்தை தணிக்க அரசு பேருந்து ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களுக்கு ஜூஸ் மற்றும் ஐஸ்கிரீம்களை போக்குவரத்து காவல்துறையினர் வழங்கினர். காவல்துறை மற்றும் தனியார் தொண்டு நிறுவனம் இணைந்து மார்ச் முதல் மே மாதம் வரை நாள்தோறும் 130 பேருந்து பணியாளர்களுக்கு ஆரஞ்சு ஜூஸ், மோர் உள்ளிட்டவற்றை வழங்க திட்டமிட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் புதர்த்தீ மலர்கள் பூத்துக்குலுங்க தொடங்கியுள்ளன. டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை பனிப்பொழிவு காரணமாக புதர்கள், புல்வெளிகள், செடிகள் கருகி கோடை தொடங்கும் போது வெயில் தாக்கத்தால் எளிதில் தீப்பிடிக்கும் அபாயம் உள்ளது. இதனை உணர்த்த கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மஞ்சள், இளஞ்சிவப்பு, ஆரஞ்சு நிறங்களில் மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இந்த மலர்களுக்கு புதர்த்தீ மலர்கள் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுன்னரி அருகே கோழியை விழுங்கிவிட்டு புதருக்குள் பதுங்கியிருந்த 10 அடி நீள மலைப்பாம்பு பாதுகாப்பாக பிடிக்கப்பட்டது. ஒவ்வொளிப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவரது வீட்டின் அருகே உள்ள தென்னந்தோப்பில் பாம்பு இருப்பதை பார்த்த மக்கள் தீயணைப்பு படையினருக்கு தகவல் அளித்துள்ளனர். இதையடுத்து அங்கு வந்த வீரர்கள் பாம்பை உயிருடன் பிடித்து சாக்குப்பையில் போட்டு வனத்துறையினரிடம் ஒப்படைத்தனர். தருமபுரி மாவட்டம் அரூர் சேலம் தேசிய நெடுஞ்சாலையில் லாரிகளில் இருந்து கொட்டிய எம்சாண்ட் மணல் துகள்களால் இருசக்கர வாகனத்தில் சென்ற தம்பதி சரிக்கு விழுந்து காயமடைந்தனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை மாயாற்றில் உலாவிய யானை ஒன்று வெயிலின் தாக்கத்தை சமாளிக்க உடலில் மண்ணை வாரி தூவிக்கொண்டது. முதுமலை யானைகள் முகாமில் வளர்க்கப்படும் யானைகள் நாள்தோறும் ஆற்றில் குளிக்க வைக்கப்படும். அந்த வகையில் மாயாற்றில் குளிக்க அழைத்து வரப்பட்ட யானை பாகன் குளிக்க வைக்கும் வரை காத்திருக்காமல் உடலில் மண்ணை வாரி தூவிக்கொண்டது. யானையின் இந்த செயலை சுற்றுலா பயணிகள் வியப்புடன் கண்டு ரசித்தனர். கோவை அருகே வெயில் தாக்கத்தால் மிளகாய் செடிகள் கருகின. கோவை தொண்டாமுத்தூர் சுற்றுவட்டாரத்தில் வெயில் தாக்கத்தால் மிளகாய் செடிகள் கருகியதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். நரசிபுரம், விராலியூர், மத்துவராயபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் மிளகாய் செடிகள் பூத்து காய்பிடிக்க தொடங்கியுள்ளன. நிலத்தடி நீர் குறைந்ததால் நீர் பற்றாக்குறை இருக்கும் சூழலில் தற்போது சுட்டெரிக்கும் வெயிலின் தாக்கத்திற்கு ஈடுகொடுக்க முடியாமல் செடிகள் வாடி வதங்கி வருகின்றன.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் 15,000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய தொழிலாளர் உதவி ஆய்வாளர் கையும் களவுமாக கைது செய்யப்பட்டார். பந்தல்குடியைச் சேர்ந்த சூப்பர் மார்க்கெட்டில் ஆய்வு செய்த தொழிலாளர் உதவி ஆய்வாளர் சாந்தி 5,000 ரூபாய் அபராதம் விதித்த நிலையில் உரிமையாளர் சங்கரநாராயணன் என்பவர் செலுத்தியுள்ளார். அப்போது பேக்கிங் லைசன்ஸ் வழங்குவதாக கூறிய சாந்தி 15,000 ரூபாய் லஞ்சம் கேட்டது குறித்து அவர் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்தார். இந்த நிலையில் லஞ்ச பணத்தை பெற்றபோது சாந்தியை லஞ்ச ஒழிப்புத்துறையினர் கைது செய்தனர். கோவை வஉசி பூங்கா மைதானத்தில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் மண்டல அளவிலான உணவு திருவிழா தொடங்கியது. வரக்கூடிய 8ஆம் தேதி வரை நடைபெறக்கூடிய இந்த விழாவில் கொங்கு பிரியாணி முதல் நெல்லை அல்வா வரை 100க்கும் மேற்பட்ட பாரம்பரிய மற்றும் சிறுதானிய உணவு வகைகள் 40 அரங்குகளில் விற்பனை செய்யப்படுகின்றன. இதுபோன்ற திருவிழாக்களை அடிக்கடி நடத்தினால் வாழ்வாதாரம் உயரும் என்று மகளிர் சுய உதவிக் குழுவினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே நாகவீடு கிராமத்தில் புதிய டாஸ்மாக் கடை அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஏற்கனவே அம்பரீஷிபுரம் பகுதியில் மக்கள் எதிர்ப்பால் அங்கிருந்து மாற்றப்பட்ட இந்த கடை தற்போது தங்கள் பகுதிக்கு வருவதை கண்டித்து அரக்கோணம் நெமிலி சாலையில் 30 நிமிடங்கள் போராட்டம் நடத்தினர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததைத் தொடர்ந்து மக்கள் கலைந்து சென்றனர். சேலம் மாவட்டம் மல்லூர் பகுதியில் புதுப்பிக்கப்பட்ட பல நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த சந்தைப்பேட்டையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். 1,62 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டுமான பணிகள் நடந்து முடிந்துள்ளன. இதேபோல நெல்லை மாநகரில் 5 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட கடல் மீன்கள் அருங்காட்சியகத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி மூலம் திறந்து வைத்தார். அருங்காட்சியகத்தின் முதல் தளத்தில் கடல் மீன்களும் மேல் தளத்தில் நன்னீரில் வாழும் மீன்களும் பார்வைக்கு வைக்கப்பட்டுள்ளன. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியரகம் முன்பு 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். பணி பாதுகாப்பு சட்டம், காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து சென்னை திருப்பதி நெடுஞ்சாலையில் மறியல் செய்த 500க்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர். அவர்கள் அடைக்கப்பட்ட திருமண மண்டபத்தில் இடவசதி இல்லாததால் அங்கேயும் போராட்டத்தை தொடர்ந்ததால் அப்பகுதியில் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆருக்கு நபர் ஒருவர் 3 கோடி ரூபாய் செலவில் கோயில் கட்டியுள்ளார். கரசமங்கலம் கிராமத்தில் இது கட்டப்பட்டுள்ள நிலையில் குடமுழுக்கு வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ளது. எல்லாருக்குமே தரேன், நான் எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் தரோம், எல்லாருக்குமே அழைப்பு உண்டு. இது பொதுதான். இதில் பார்த்தீங்கன்னா நான் இன்விடேஷனே போட்டிருப்பேன், மாண்புமிகு தமிழக முதல்வரும் போட்டிருப்பேன், முயற்சி பண்ணுறேன். அவரும் வாய்ப்பு இருந்தால் கூப்பிடுவேன். கொடைக்கானல் குறிச்சி மாரியம்மன் கோயில் உற்சவ திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு குறிஞ்சி மாரியம்மன் காட்சியளித்த நிலையில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர். பல்வேறு வேடங்கள் தரித்தும் பக்தர்கள் நடனமாடினர். திமுக காங்கிரஸ் இடையேயான கூட்டணி உறுதியான நிலையில் மதுரையில் காங்கிரஸ் தொண்டர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் தங்களது மகிழ்ச்சியை காங்கிரஸ் தொண்டர்கள் வெளிப்படுத்தினர். மதுரை மாநகர் மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் சார்பில் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ளியங்கிரி கோவிலுக்கு செல்ல பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். கோவை வெள்ளியங்கிரி மலைக்கோயிலில் பக்தர்கள் அலையாய் நீண்ட வரிசையில் நின்று மலையேறி சென்றனர். மலையேற்றத்திற்கு பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் அனுமதி அளிக்கப்பட்ட நிலையில் பக்தர்கள் மலையேறி வருகின்றனர். இந்நிலையில் கோயில் அடிவார பகுதியில் இருந்து பல நூற்றுக்கணக்கான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து மலையேறினர். சிவமயமாக தெரிகிறதே, சிந்தையில் சிவயோகம் வருகிறதே, புவனங்களாளும் ஈரோடு பிராமண பெரிய அக்ரஹாரத்தில் உள்ள மாரியம்மன் கோயிலில் குண்டம் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அம்மனை வேண்டி தீ மிதித்தனர். பலரும் தங்கள் கைக்குழந்தைகளுடன் குண்டத்தில் இறங்கி நேர்த்திக்கடன் செலுத்தினர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிறந்த நாளுக்காக சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே நடைபெற்ற வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி விறுவிறுப்பாக நடைபெற்றது. மூத்தான்பட்டியில் நடைபெற்ற போட்டியில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த 16 காளைகள் கலந்து கொண்டன. காளைகளை அடக்க குழுவுக்கு 9 வீரர்கள் வீதம் 144 வீரர்கள் களமிறக்கப்பட்டனர். ஒவ்வொரு குழுவுக்கும் காளைகளை அடக்க 20 நிமிடங்கள் வழங்கப்பட்டன. இதில் அடங்க மறுத்த காளைகளின் உரிமையாளர்களுக்கும் அடக்கிய வீரர்களுக்கும் ரொக்கப்பரிசு மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் வழங்கப்பட்டன.
மன அமைதி தேடி பல்கேரியாவிலிருந்து தமிழகம் வந்திருக்கூடிய 13 பேர் கொண்ட ஆன்மீக குழுவினர் மயிலாடுதுறை வைத்தீஸ்வரன் கோவிலில் சிறப்பு வழிபாடு நடத்தினர். முன்னதாக அவர்களுக்கு மருவத்தூர் கிராமத்தில் பறை இசை மற்றும் நாட்டுப்புற நடனத்துடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. வைத்தியநாத சுவாமி மற்றும் தையல் நாயகி அம்பாளை தரிசித்த வெளிநாட்டு பயணிகள் கோவில் வளாகத்தில் அமர்ந்து தியானத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே திருப்பாலைத்துறை பாலைவனநாதர் கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் வசிக்கக்கூடிய 300க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் 10 மடங்கு வாடகை உயர்வை எதிர்த்து முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவில் நிர்வாகம் அனுப்பிய நோட்டீஸை கண்டித்து பழைய வாடகையை அமல்படுத்த கோரி அவர்கள் முழக்கமிட்டனர். நடவடிக்கை எடுக்காவிட்டால் சாலை மறியல் உள்ளிட்ட தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாகவும் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே அணையில் குளிக்கச் சென்ற 11ஆம் வகுப்பு மாணவர் நீரில் மூழ்கி உயிரிழந்தார். சென்னாம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த சக்திவேல் தனது நண்பர்கள் 9 பேருடன் நாமக்கல் அணையில் குளிக்கச் சென்றுள்ளார். அப்போது சக்திவேல் நீரில் மூழ்கிய நிலையில் தீயணைப்பு வீரர்களும் காவல்துறையினரும் வந்து அதிநவீன நீர்மூழ்கி கேமரா உதவியுடன் 24 மணி நேரமும் தேடி சடலமாக மீட்டனர். கோரிக்கைக்கு பிரதமர் பதிலளிக்கவில்லை என்பதால் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கூட்டணியிலிருந்து வெளியேறுவாரா என்று முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கேள்வி எழுப்பியுள்ளார். முதலமைச்சருடைய ஒரே ஒரு முக்கியமான கோரிக்கையாக இருக்கின்ற மாநில அந்தஸ்து கோரிக்கை பிரதமர் அவர்களுக்கு பதில் சொல்லாத காரணத்தால் அவர் கூட்டணி விட்டு வெளியே வர தயாரா? புதுச்சேரி மாநிலத்துக்கு மாநில அந்தஸ்து இருந்தால்தான் நாங்கள் வளர்ச்சியை காண முடியும் என்று பிரதமரிடம் அழுத்தம் திருத்தமாக இந்த மேடையிலே நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டாம். அதுதான் முதலமைச்சர் உண்மையிலேயே புதுச்சேரி மாநில மக்கள் மீது அக்கறை இருந்தால் அதை சொல்லியிருப்பார். சென்னை அம்பத்தூர் கள்ளிக்குப்பம் ஏரியில் 60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள புதிய படகு குழாமை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். ஏற்கனவே நடைபாதை மற்றும் உடற்பயிற்சி கூடங்கள் உள்ள இந்த வளாகத்தில் தற்பொழுது பெடல் மற்றும் மோட்டார் படகு சவாரிகள் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு வந்தன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் வனச்சரகத்தில் நிலவும் கடும் வறட்சியை சமாளிக்க வன விலங்குகளுக்காக சோலார் மூலம் தானியங்கி முறையில் தண்ணீர் நிரப்பும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. சானமாவு, பேரண்டப்பள்ளி உள்ளிட்ட வனப்பகுதிகளில் ஆழ்துளை கிணறுகள் அமைக்கப்பட்டு 6 இடங்களில் சோலார் தொட்டிகள் மூலம் தண்ணீர் வழங்கப்படுகிறது. மான்கள் தண்ணீர் தேடி ஊருக்குள் சென்று நாய்க்கடியில் சிக்கி உயிரிழப்பதை தடுக்கவும் யானைகள் உள்ளிட்ட வன விலங்குகளின் தாகத்தை தீர்க்கவும் வனத்துறையினர் இந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை எடுத்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் செல்லியாண்டியம்மன் கோவில் மாசி திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்வாக எல்லையம்மன் கோவிலில் இருந்து சக்தி அழைத்து வரும் ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கள் உடலில் சேறு பூசியும் விதவிதமான வேடங்கள் அணிந்தும் நூதன முறையில் நேர்த்திக்கடன் செலுத்தினர். ஊர்வலத்தின் போது பக்தர்கள் வீசிய உப்பு, மிளகு, சாக்லேட் மற்றும் காய்கனிகளை மக்கள் சூறையாடி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தென்காசி மாவட்டத்தில் தகிக்கும் வெப்பத்தை தணிக்க திண்டிவனம் மற்றும் மதுரையில் இருந்து கொண்டு வரப்பட்ட தர்பூசணி பழங்கள் சாலையோரங்களில் குவிக்கப்பட்டுள்ளன. 1 கிலோ தர்பூசணி 20 ரூபாய் முதல் 25 ரூபாய் வரை விற்பனையாவதால் பொதுமக்கள் ஆர்வத்துடன் வாங்கிச் செல்கின்றனர். இளநீர், பதநீர், நுங்கு மற்றும் தர்பூசணி ஜூஸ் போன்ற இயற்கை பானங்களுக்கு மதிய நேரங்களில் மவுஸ் அதிகரித்துள்ளதால் வியாபாரம் சூடுபிடித்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே சாலை விரிவாக்கப் பணிகளுக்காக மண் ஏற்றிச் சென்ற டிப்பர் லாரி திடீர் என்று தீப்பற்றி எரிந்தது. தனியை போலூர் பெட்ரோல் பங்க் அருகே சென்றபோது லாரியின் பின் டயரில் தீ ஏற்பட்டு மளமளவென்று லாரி முழுவதுமாக பரவியது. தகவல் அறிந்து விரைந்த தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனர். பெட்ரோல் நிலையம் அருகிலேயே இந்த விபத்து நடந்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. மும்பையிலிருந்து சென்னை வந்த எக்ஸ்பிரஸ் ரயிலில் 7180 போதை மாத்திரைகளை கடத்தி வந்த இளைஞர்கள் 2 அரக்கோணம் அருகே காவல்துறையினர் கைது செய்தனர். சிக்னலுக்காக ரயில் நின்றபோது காவலர்களை கண்டு தப்பி ஓட முயன்ற இளங்கோவன் மற்றும் சுஜன் ஆகியோரை சுற்றி வளைத்து பிடித்த ரயில்வே பாதுகாப்பு படையினர் அவர்களிடமிருந்த போதை மாத்திரைகளை பறிமுதல் செய்தனர். வலி நிவாரணிகளை போதைக்காக அதிக விலைக்கு விற்க முயன்ற இவர்கள் 2 சேலம் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டனர். திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு சோதனைகளில் பறிமுதல் செய்யப்பட்ட 3328 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா மற்றும் புகையிலைப் பொருட்கள் காவல்துறையினரால் அளிக்கப்பட்டன. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண் கரட் உத்தரவின்படி நீதிமன்ற அனுமதி பெற்று துணை கண்காணிப்பாளர் முன்னிலையில் குடி தோண்டி புதைத்தும் எரித்தும் இவை முற்றிலுமாக ஒழிக்கப்பட்டன. போதைப் பொருட்கள் கடத்தல் மற்றும் விற்பனையில் ஈடுபட்டவர்கள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எஸ்பி எச்சரித்துள்ளார்.
திருவள்ளூர் மாவட்டத்தில் கலை பண்பாட்டு சங்கம் அருகே 1,27,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் முழுமையாக கட்டி முடிக்கப்படாத அரசு மேல்நிலைப் பள்ளியின் கட்டடம் திறக்கப்பட்டது. மாவட்ட ஆட்சியர் பிரதாப் மற்றும் எம்எல்ஏ ராஜேந்திரன் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சி முடிந்ததும் மாணவர்கள் மீண்டும் பழைய கட்டடத்திற்கு அனுப்பப்பட்டனர். குடிநீர், மின்சாரம், கழிவறை போன்ற அடிப்படை வசதிகள் இன்னும் முடியாத நிலையில் தேர்தல் அறிவிப்பு வெளியாக இருப்பதால் கட்டடப் பணிகள் நிறைவடைய முன்பே திறப்பு விழா நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஐயா வைகுண்டரின் 194வது அதிகார தினத்தை முன்னிட்டு சென்னையில் பிரம்மாண்ட பாத யாத்திரை நடைபெற்றது. பழைய வண்ணாரப்பேட்டையிலிருந்து மணலி புதுநகர் தர்மபுரி வரை 12 கிலோமீட்டர் தூரம் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருநாமக்கொடி ஏந்தி பங்கேற்றனர். குதிரை பூட்டிய சாரட் வண்டியில் அகில திரட்டு ஆகமத்தை ஐயா வைகுண்டர் தர்மபுரிக்கு ஊர்வலமாக எடுத்துச் சென்றனர். வைகுண்ட ஜோதி வழிபாட்டுடன் இந்த விழா நிறைவடைந்தது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியிலிருந்து முருக பக்தர்கள் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு சைக்கிள் யாத்திரை சென்றனர். செந்திலாண்டவர் மிதிவண்டி பயணக்குழு சார்பில் 46வது ஆண்டு சைக்கிள் யாத்திரை பரமக்குடி வழிவிடு முருகன் கோயிலில் தொடங்கியது. மாலை அணிந்து விரதமிருந்த 300க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த சைக்கிள் யாத்திரையில் பங்கேற்றனர். மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த தொழிலாளிக்கு நியாயம் கேட்டு மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட விவகாரத்தில் 15 பேர் கைது செய்யப்பட்டனர். ஏரிக்குப்பம் சனீஸ்வரன் கோயில் குளத்தை தூர்வாரும் பணியின் போது மின்சாரம் பாய்ந்து சேட்டு என்ற கூலி தொழிலாளி உயிரிழந்த நிலையில் உறவினர்கள் சடலத்துடன் முள்ளிப்பட்டு கூற்றோடு சாலையில் மறியலில் ஈடுபட்டதால் 1 மணி நேரம் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. இந்நிலையில் போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக கூறி உறவினர்கள் 15 பேரை காவல்துறையினர் கைது செய்து வேலூர் சிறையில் அடைத்தனர். கடன்தாரரின் பெயரில் ஆயுள் காப்பீடு வழங்காத நிதி நிறுவனத்திற்கு திருவாரூர் நுகர்வோர் குறைதீர் ஆணையம் 4 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. 2021ஆம் ஆண்டு வீடு கட்ட தனியார் நிறுவனத்தில் 2 லட்சம் ரூபாய் கடன் பெற்றிருந்த முருகையன் கடந்த 2024ஆம் ஆண்டு காலமானார். அப்போது நிதி நிறுவனம் முருகையன் பெயரில் அல்லாமல் அவருடைய மகன் பெயரில் ஆயுள் காப்பீடு வழங்கியுள்ளது. இதனால் முருகையன் இறந்த பிறகும் கடனை தள்ளுபடி செய்ய மறுத்துள்ளது. இது தொடர்பான வழக்கை விசாரித்த நுகர்வோர் குறைதீர் ஆணையம் கடன் நிலுவையின்மை சான்று மற்றும் சொத்து பத்திரங்களை வழங்க ஆணையிட்டது. கரூர் மாவட்டம் குடித்தலை அருகே வாழைக்காய் வியாபாரம் மற்றும் விவசாயம் செய்வதாக கூறி விவசாயிகளிடம் 60 லட்சம் ரூபாய்க்கு மேல் கடன் பெற்று மோசடி நடந்துள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 3 முறை ஊராட்சி மன்ற துணைத் தலைவராக இருந்த திமுகவைச் சேர்ந்த ரமேஷ் 19 பேரிடம் 60 லட்சம் ரூபாய் கடன் பெற்றுள்ளார். இந்நிலையில் தற்பொழுது தன்னிடம் சொத்து ஏதும் இல்லை என கூறி அவர்களுக்கு நீதிமன்றம் வாயிலாக மஞ்சள் நோட்டீஸ் அனுப்பியுள்ளார். இதனால் அதிர்ச்சியடைந்த பாதிக்கப்பட்டவர்கள் அவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நெல்லை தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க 103 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணிக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டினார். தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் மூலம் செயல்படுத்தப்படும் இத்திட்டம் 2 ஆண்டுகளில் நிறைவேறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மேயர் ராமகிருஷ்ணன் மற்றும் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே தவேக கூட்டத்திற்கு 1 வயது கைக்குழந்தையுடன் வந்த பெண்ணை காவல்துறையினர் திருப்பி அனுப்பினர். ஏராளமான மக்கள் திரண்டிருந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்படும் அபாயம் இருப்பதாக காவல்துறையினர் எடுத்துரைத்தனர். இதனையடுத்து அப்பெண் கைக்குழந்தையுடன் அங்கிருந்து வெளியேறினார். நாமக்கல்லில் உள்ள கமலாலய குளத்தில் தெப்பத்தேர் திருவிழா அதிவிமர்சையாக நடைபெற்றது. ஆஸ்தான மண்டபம் மற்றும் குளக்கரை பகுதி முழுவதும் வண்ண மின் விளக்குகள் மற்றும் மலர் அலங்காரங்களால் அலங்கரிக்கப்பட்டது. சாமிகளை தெப்பத்தேரில் வைத்து பட்டாச்சாரியார்கள் சிறப்பு பூஜை செய்தனர். அதனைத் தொடர்ந்து தெப்பத்தேர் கமலாலயத்தில் உலா வந்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூரில் பாரம்பரிய உணவுகளை பாதுகாப்பது குறித்து பழங்குடியின இளைஞர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தன்னிரு புத்தகம் வழங்கினார். வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் காஃபி டேபிள் புத்தகத்தை வெளியிட்ட நிலையில் புகைப்படத்துடன் கூடிய அதனை இளைஞர்களுக்கு வழங்கினார். மயிலாடுதுறை அருகே சிறுமியை அடித்து துன்புறுத்தியதாக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். தரங்கம்பாடி பகுதியைச் சேர்ந்த சுகுமாரன் என்ற அவர் 17 வயது சிறுமி ஒருவரை ஆசை வார்த்தை கூறி திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அச்சிறுமியை சாலையில் வைத்து அடித்து துன்புறுத்தியதாக வீடியோ பரவிய நிலையில் போக்சோ சட்டத்தின் கீழ் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சென்னை ICF பகுதியில் குளத்தில் குளித்த 2 சிறுவர்கள் சேற்றில் சிக்கி உயிரிழந்த சம்பவம்
சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சஞ்சய் மற்றும் பிரவீன் ஆகிய சிறுவர்கள் ஐனாவரம் மாநகராட்சி பள்ளியில் 6ஆம் வகுப்பு படித்து வந்தனர். இந்நிலையில் குளிக்கச் சென்ற அவர்கள் சேற்றில் சிக்கி மூச்சு திணறி உயிரிழந்ததாக கூறப்படுகிறது. உடல்களை மீட்ட காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி மக்கள் மாளிகையில் சென்னை IIT மாணவ மாணவிகளுடன் சேர்ந்து ஹோலி பண்டிகையை கொண்டாடினார். தொடர்ந்து வட இந்திய பாரம்பரிய பாடலான பகுவா பாடலை பாடி உற்சாகமடைந்தார். அரியலூர் மாவட்டம் திருமானூரில் நெல்மணிகளை சாலையில் கொட்டி விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிராம நிர்வாக அலுவலர் தடையின்மை சான்று வழங்காததால் திருமானூர் ஒன்றியத்தில் சாகுபடி செய்யப்படக்கூடிய நெல்மணிகளை கொள்முதல் நிலையங்களில் விற்க முடியாத நிலை உள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த விவகாரத்தில் மாவட்ட நிர்வாகமும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறி தஞ்சாவூர் அரியலூர் சாலையில் விவசாயிகள் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சேலம் மாவட்டம் ஆத்தூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கத்தரிக்காய் விளைச்சல் அதிகரித்திருப்பதால் விலை குறைந்துள்ளது. வீரகனூர், சிறுவாச்சூர், ஊனத்தூர், கருமந்துறை, தம்மம்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் சாகுபடி செய்யப்பட்ட கத்தரிக்காய்கள் தலைவாசல் சந்தையில் விற்பனை செய்யப்படுகின்றன. இங்கு சில வாரங்களுக்கு முன்பு கிலோ 40 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட கத்தரிக்காய் தற்போது மொத்த விலையில் 8 முதல் 10 ரூபாய் வரையிலும், சில்லறை விலையில் 15 முதல் 20 ரூபாய் வரையிலும் விற்பனை செய்யப்படுகின்றன. ஆன்லைன் டேட்டிங் செயலி மூலமாக 20 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண்ணை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை அருகே அரசு அதிகாரிக்கு ஆன்லைன் டேட்டிங் செயலி மூலமாக அறிமுகமான பெண் 20 லட்சம் ரூபாய் வரையில் மோசடி செய்தது குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பம்பிள் செயலி மூலமாக அறிமுகமான பெங்களூருவை சேர்ந்த இளம்பெண் கூறிய தகவல்களின் அடிப்படையில் அரசு அதிகாரி ஒருவர் ஆன்லைன் வர்த்தகத்தில் 20 லட்சம் ரூபாய் வரையில் முதலீடு செய்துள்ளார். முதலில் இரட்டிப்பு லாபம் கிடைத்த நிலையில் அதற்கு பிறகு பணம் திரும்ப கிடைக்கவில்லை. இது தொடர்பாக சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்த நிலையில் விசாரணை நடத்தப்படுகிறது. சென்னையை அடுத்த பூந்தமல்லியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 பேர் கைது செய்யப்பட்டனர். பாரிவாக்கம் பகுதியில் கஞ்சா விற்பனை நடப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் காவல்துறையினர் ரோந்து சென்றனர். அப்போது சந்தேகத்திற்கிடமான வகையில் நின்றிருந்த திரிபுராவைச் சேர்ந்த ஜாய்தேவ், நீலாங்கரையைச் சேர்ந்த ஆகாஷ் ஆகியோரை பிடித்து விசாரித்தனர். அப்போது அவர்களிடம் 10 கிலோ கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டு பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் இருவரும் கைது செய்யப்பட்டனர். மெரினா கடற்கரையை வியாபார தலமாக மாற்ற முடியாது என்றும் அங்கு கடைகள் அமைப்பதை உரிமையாக கோர முடியாது என்றும் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. 600க்கும் மேற்பட்ட கடை உரிமையாளர்களின் மனுக்களை விசாரித்த நீதிபதிகள் இந்த விவகாரத்தின் பின்னணியில் மாமூல் வசூலிக்கக்கூடிய மாஃபியா கும்பல் இருக்கலாம் என்றும் சந்தேகம் எழுப்பினர். எதிர்கால சந்ததியினருக்காக மெரினாவை பாதுகாக்க வேண்டும் என்று குறிப்பிட்ட நீதிபதிகள் மாநகராட்சி அனுமதித்த 300 கடைகளுக்கு மேல் அனுமதி இல்லை என்றும் உத்தரவிட்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே வனவிலங்கு வேட்டைக்கு சென்ற நபர் மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார். வேடப்பட்டியைச் சேர்ந்த கோபி உள்ளிட்ட இருவர் மதுபோதையில் பாப்பிசெட்டிப்பட்டி பகுதியில் வனவிலங்குகளை வேட்டையாடச் சென்றார். அப்போது மின்கம்பத்திலிருந்து கள்ளத்தனமாக மின்சாரம் எடுத்து வனவிலங்குகளை பிடிக்க முயன்றபோது எதிர்பாராத விதமாக மின்சாரம் பாய்ந்து கோபி உயிரிழந்தார். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் வந்த காவல்துறையினர் கோபியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரிக்கின்றனர். திருச்சியில் 5000 ரூபாய் லஞ்சம் பெற்ற மருங்காபுரி உதவி மின் பொறியாளர் கைது செய்யப்பட்டார். இடையப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாரியப்பன் தனது விவசாய நிலத்திற்கு இலவச மின் இணைப்பு வழங்க அணுகிய நிலையில் உதவி மின் பொறியாளர் பார்த்திபன் 5000 ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளிக்கப்பட்டது. இந்நிலையில் தனது அலுவலகத்தில் வைத்து லஞ்ச பணத்தை பெற்றபோது பார்த்திபன் கையும் கடவுமாக கைது செய்யப்பட்டார். திருப்பத்தூர் பாவுசா நகரில் உள்ள நகராட்சி குப்பை கிடங்கில் மர்ம நபர்கள் தீ வைத்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மடமடவென பரவிய தீயால் எழுந்த கரும்புகை கிருஷ்ணகிரி தருமபுரி பிரதான சாலையை சூழ்ந்ததால் வாகன ஓட்டிகள் மற்றும் குடியிருப்பாளர்கள் கடும் சுவாச கோளாறுக்கு உள்ளாகினர். தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டனர். திருச்சி மாவட்டம் முசிறியில் நடைபெற்ற இளைஞர் திறன் மேம்பாட்டு பயிலரங்கில் தமிழக அரசின் முன்னாள் தலைமைச் செயலாளர் இறையன்பு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். மாணவர்கள் செல்போன் மோகத்தை குறைத்து நாளிதழ் வாசிப்பு மற்றும் போட்டித் தேர்வுகளில் கவனம் செலுத்த வேண்டும் என அறிவுறுத்தினார். என்ன நடக்கிறது, என்ன திட்டங்கள், யாரெல்லாம் தலைவர்கள் என்பது பற்றி ஒரு காலத்தில் பெற்றோர் குழந்தைகளோடு அமர்ந்து பேசுவார்கள். இப்போது அப்படிப்பட்ட உரையாடல் இல்லங்களில் நடப்பதில்லை.
ஆளுக்கு ஒரு கைபேசியை வைத்துக் கொண்டு உட்கார்ந்து விடுகிறார். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை முழுமையாக செயல்படுத்தாமல் உள்ளதாக தமிழ்நாடு அரசை கண்டித்து கோவை மாவட்டம் அன்னூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அவிநாசி அத்திக்கடவு திட்டம் முழுமையாக செயல்படுத்தப்படாததால் 50% குளம் குட்டைகளுக்கு மட்டுமே தண்ணீர் வந்து சேர்வதாகவும் மீதமுள்ள குட்டைகளுக்கு தண்ணீர் வரவில்லை என்றும் குற்றம் சாட்டப்படுகிறது. இதனை கண்டித்து அன்னூர் பயணியர் மாளிகை முன்பு விவசாயிகள் 100க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகாசி அருகே விபத்தில் உயிரிழந்த இளைஞரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். திருத்தங்களைச் சேர்ந்த ஜெகதீஸ்வரன் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி உயிரிழந்த நிலையில் விபத்து ஏற்படுத்தியவரை உடனே கைது செய்யக்கோரி 300க்கும் மேற்பட்டோர் சிவகாசி ஸ்ரீவில்லிபுத்தூர் சாலையில் போராட்டம் நடத்தினர். 1 மணி நேரத்திற்கும் மேலாக நீடித்த இந்த போராட்டத்தால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காரைக்குடி ரஸ்தா காதி நகரில் உள்ள சர்வோதய சங்கத்தில் பொறுப்பாளர் நியமனம் தொடர்பான மோதலால் மீண்டும் பரபரப்பு ஏற்பட்டது. நீதிமன்ற உத்தரவு மற்றும் தேர்தல் தொடர்பான விதிகளை மீறி ஒரு தரப்பினர் கடையை திறந்து விற்பனை செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு தரப்பினர் கடையை முற்றுகையிட்டு வாசலில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் தலையிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியதை அடுத்து கடை திறப்பது தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. சேலம் மாநகராட்சி பகுதியில் 24 மணி நேரமும் தடையில்லாமல் குடிநீர் விநியோகம் செய்யும் திட்டத்தை தனியார் வசம் ஒப்படைக்கும் திட்டத்திற்கு எதிராக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேட்டூரிலிருந்து சேலம் மாநகராட்சி பகுதிகளுக்கு குடிநீர் வழங்க தனி திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. இதனை தனியாரிடம் ஒப்படைக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த முடிவை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஃபெரா கூட்டமைப்பினர் 9வது நாளாக பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வருவாய்த்துறையில் காலி பணியிடங்களை நிரப்புதல், 10% ஓய்வூதிய பங்களிப்பை ரத்து செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து கடந்த மாதம் 24ஆம் தேதி முதல் வருவாய்த்துறை ஊழியர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை ஆட்சியரகம் முன்பு போராட்டக்காரர்கள் சங்கு ஊதியப்படி சாலை மறியலில் ஈடுபட்டனர். அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கிணற்றில் விழுந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மகளையும் காப்பாற்ற முயன்ற தாயையும் தீயணைப்பு வீரர்கள் மீட்டனர். ஊஞ்சப்பாளையம் பகுதியில் மனநலம் பாதிக்கப்பட்ட 27 வயதான திவ்யா திடீரென வீட்டுக்கு அருகில் உள்ள கிணற்றில் குதித்துள்ளார். அவரை காப்பாற்ற தாய் முத்துமணியும் கிணற்றில் குதித்துள்ளார். இதுகுறித்து அக்கம் பக்கத்தினர் தகவல் அளித்ததை அடுத்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் கயிறு மற்றும் மீட்பு உபகரணங்கள் மூலம் தாய் மகள் ஆகிய இருவரையும் பத்திரமாக மீட்டனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 320 கிலோ புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. நகர் கிராமத்தில் செல்லும் இருவழிச்சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட காவல்துறையினர் அந்த வழியாக வந்த காரை தடுத்து நிறுத்தி சோதனை செய்தனர். அப்போது அதில் கடத்தி வரப்பட்ட 320 கிலோ விமல் பாக்கு, கூல்லிப் உள்ளிட்ட புகையிலைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மேலும் கடத்தலில் ஈடுபட்ட ராஜஸ்தானைச் சேர்ந்த முகேஷ்குமார், குஜராத்தை சேர்ந்த சோமாபாய் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர்.